வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானமான ஸ்திரராசியான இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மகா வியூகங்களுக்கு உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். இன்னும் 144 மணி நேரத்தில், அதாவது வரும் திங்கட்கிழமை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆணி 1 மிகப்பெரிய ராஜயோக நிகழ்வு, ராஜயோக தன பாக்கியமும் கிடைக்கப் போகுது. ஏனெனில் இந்த ஆணி 1 உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் லாபாதிபதியுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானம், லாட்ரி வருமானத்தை இணைந்து அந்த 8க்கும் சொல்லக்கூடிய புதன் பகவானும் 10 கூடிய சூரிய பகவானது 2ஆம் வீட்டை பார்ப்பது அபூர்வ தனயோகமாகும். இப்படி ஒரு ராஜயோகங்களுக்காக நீங்கள் பல்லாண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் 2க்கும் 5 கூடிய குரு பகவான் உங்களை பார்ப்பார். இந்த காலகட்ட தனவரவு தகுதிக்கு மேல் வரப்போகிறது. நீங்கள் கேட்டையில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அனுசத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் விசாதத்தில் அபதாரம் செய்தவராக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்கு இந்த 144 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எழுச்சிமயமான எளிமையாக இருந்த நீங்கள் ராஜயோகமாய் வளம் வள போகிறீங்க. கார் வாகனத்தை வாங்கி சுகமாய் அனுபவிக்க போகிறீங்க. ஸ்திரச்சொத்து யோகத்தை வாங்கி அனுபவிக்க போகிறீங்க. பணம் பல வழிகளில் உங்களை நாடி வரப்போகுது, தேடி வரப்போகுது. இந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை பல வழிகளில் இந்த உலகத்திற்கு தலைவனாய் ஆக்குகிறது. மிகப்பெரிய ராஜயோக பட்டியல் ஆக்கிறது. அதிர்ஷ்டம் 6ஆய் பெருகி 100ஆய் பெருகி உங்களை தேடி வரப்போகுது. தொழில் துறையில் இருப்பவருக்கு போட்டிகள் மேல் போட்டி வந்தாலும் அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரியம் பெற்றவனாக, தன்னம்பிக்கை மிகுந்தவர், ராஜயோகம் பெற்றவனாக பல விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் 144 மணி நேரத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை எழுச்சி மிங்க எளிமையாக இருந்தவர்களாம் மன்னாதி மன்னராக வரக்கூடிய நேரம் வரப்போகுது. பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதலில் மன்னர் என்ற பெயர் படுவீங்க. ஏனெனில் ராசிநாதன் உங்களை பார்ப்பது ராஜயோகமாகும். பொன்னாபரண யோகத்தையும் மண்ணாபரணத்தையும் குவிக்க போறீங்க. கடங்களை உடைச்சறிஞ்சு அதை தவிடுபொடியாக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தில் வரக்கூடிய நிலையெல்லாம் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எழுந்துவிட்டது. சகோதரர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கையாக, ராஜ கம்பீரத்தின் வாழ்க்கையாக வாழக்கூடிய நாட்களே இன்னும் 144 மணி என்ற அது மிகையாதது. அந்த வகையில் நீங்கள் சூரிய பெயர்ச்சி பிறந்ததம்மா பல விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். சூரிய பெயர்ச்சி பிறந்ததம்மா பல விருச்சிக ராசிக்கு கொண்டாட்டம். ஜீவனாதி சூரியன் உங்களை பார்த்துகின்றான். ஜீவனாதி சூரிய பகவான் உங்களை பார்க்கின்றான். தனயோகம் நிரம்பி வழியுது, எனக்கு பணக்கார யோகம் வருகிறது. தனயோகம் நிரம்பி வழியுது, எனக்கு பணக்கார யோகம் வருகிறது என நீங்கள் சந்தோஷமாக சூரிய பகவானை நினைத்து, சிவபெருமானை நினைத்து இந்த காலகட்டங்களில் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆடிப்பாடி சந்தோஷமாய் களி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதம் நடந்தவராக, அதிசயம் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கையாக 144 மணி நேரத்தில் அமர்ந்து இந்த 144 மணி நேரத்தில் வரும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு பல தலைமுறை எழுதியிருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை புதன் அதிவேகமாக செயல்படக்கூடிய தான் நிபுணக்காரன் புதன். அவர் ஆட்சி பெற்று 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுக வழிகளில் உபயராசியில் ஆட்சி பெற்று அவருடைய விசேஷ பார்வையை தனுர் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த இடங்களில் ஆடி 30க்குள் அதிர்ஷ்டம் 6ஆய் பெருகி 100ஆய் பெருகி பல வழிகளில் தனப்பெருக்கம், பணப்பெருக்கம், செல்வாருக்கு பெருக்கம், கோடீஸ்வரியம் கிடைத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலத்தின் கட்டாயத்தில் வந்துவிட்டீர்கள். எனக்கு அருமையான சகோதரர்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்கள் திறந்த ஓம் சூர்யாய நம என்று சூரிய பகவானை துதித்து வணங்குவது, அறிவுள்ள சிவாலயம் சென்றவருக்கு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது. மேலும் இதே விருச்சிக ராசிக்காரங்க முடிந்தால் கும்பகோணம் மணிகள் ஆடுதுறையில் என் அப்பன் சிவசூரிய பகவான் வீட்டிற்கும் அந்த சிவசூரியனார் ஆலயத்திற்கு 46 செந்தார்மலை மணலா அர்ச்சித்து அவருக்கு வெண்பட்டாடை உடுத்தி சாத்தி சிவசூரியன் நினைத்து சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி,
செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் மாதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று வணங்கி வரும்போது நீங்கள் ஆற்றல் மிகுந்தவராய், அதிசயம் இருந்தவராய், இழந்த சொத்து சுகம் பணம் பட்டம் பதவி அனைத்தையும் வரும் ஆணி 1 முதல் ஆணி 30க்குள் பெற்றுக்கொண்டு அனைத்து எதிரிகளைக்கும் கலங்க கிடைக்கக்கூடிய வகையில் ராஜயோகமும் ராஜ பதவியும் பெற்று மிக பெரும் பணக்கார பட்டியலில் பல விருச்சிக ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.